சில நேரம் பரிகாரம்லாம் பலிக்காமல் இருக்கும். அப்போ நான் என்னோட ரீசர்ச்சில் என்ன கவனிச்சிருக்கேன்னா, இவங்களுக்கு ஏதோ உளவியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, சைக்கலாஜிக்கல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. நான் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு என்னன்னு. சில பேருக்கு வரும்போதே அவங்க சொல்லுவாங்க, சார் என் வாழ்க்கையில் துரதிருஷ்டம், எனக்கு எதுவும் இல்லை, எனக்கு சூனியம் வச்சுட்டாங்க, நான் எது பண்ணாலும் என் வாழ்க்கையில் முன்னுக்கு வர மாட்டேது, எல்லோருக்கும் நடக்குது, எனக்கு மட்டும்தான் நடக்க மாட்டேது, என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்குது, நான் ஒரு முயற்சி எடுத்தால் கூட எனக்கு தான் தோல்வி வருது. ஒரு 5 பேர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக தெரியும் எனக்கு தான் அது ஃபெயிலியர் எனக்கு வந்து சேரும் என்று அந்த மாதிரி வரும்போதே சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அதாவது மெனி இயர்ஸ் அகோ நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, இது வந்து உளவியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சைக்காலஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். இவங்களுக்கு வந்து எந்த பரிகாரம் கொடுத்தாலும் வேலை செய்யாது. பிகாஸ் தே நீட் டு ரியலைஸ் தட் அவங்களுக்குள்ள ஒரு டிஃபெக்ட் இருக்குது. சைக்காலஜியில் இது என்ன சொல்லுவாங்கன்னா, த புரோக்கன் மிரர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு உடஞ்ச கண்ணாடி நம்ம முகத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு முகம் எப்படி தெரியும்? இட்ஸ் அ மெட்டஃபார். நம்ம முகமும் உடஞ்சி போய் தானே இருக்கும், ஃப்ராக்மெண்டடாக இருக்கும் இல்லையா? அதில் என்ன சொல்ல வருதுன்னா, அவங்கக்குள்ளேயே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, இங்கே பாரு உன் வாழ்க்கை வந்து போச்சு, உன் வாழ்க்கை வந்து எதுவும் நீ வராது. இது ஏன் வருதுன்னா, அது உளவியல் வழியாக சைக்காலஜி வழியாக நிறைய ரிசர்ச் பண்ணுவாங்க. யூஸ்வலி அபவுட் ட்ராமா, இல்லை சின்ன வயசில் நடந்த விஷயங்கள், இல்லை அவமானங்கள், இல்லை சில பேருக்கு வந்து தோல்வி மேலே தோல்வி வரும்போது ஒரு லெவலில் அவங்க யோசிச்சிருவாங்க முடிஞ்சுதுன்னு, இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு. அதுக்கப்புறம் அதே நோக்கத்தில் எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன பரிகாரம் கொடுத்தா கூடங்க அது வேலை செய்யாது. ஸோ இந்த பதிவில் நான் இன்னும் உங்களுக்கு சொல்லச்சு, உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குன்னா நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு பட்டியலை போடுங்க. ஓகே, என் வாழ்க்கையில் நான் அப்படி தான் யோசிக்கிறேன்னா, ஒரு காரியத்தை ஆரம்பிக்காத முன்னுக்கே இது கஷ்டம், என்னால் முடியாது இன்னும் யோசிக்கிறீங்களா? போட்டின்னு வரும்போது கண்டிப்பாக நான் தோற்றுருவேன்னு ஆரம்பிக்கும் போது யோசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் இருக்குன்னு அர்த்தம். இந்த தன்னம்பிக்கை தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றியே கொடுக்குறது. ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த பதிவில் உங்களுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் காமெண்ட்ஸில் போடலாம். நன்றி.